ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்டர் கோகோனட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியல். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலை அதெல்லாம் வச்சு பண்ணுறது. வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ட்ரை ரோஸ்ட் என்னென்ன பண்ணணும், வெறுமையாக கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் என்னென்ன வறுக்கணுங்கிறத சொல்கிறேன். உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது தனியா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, கொஞ்சம் வேர்க்கடலை, சீரகம், வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த க்யூபாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் பொடி பொடியாக சின்ன சின்ன க்யூப் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த கேரட்டை வதக்கி விடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வதங்கின பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ கரெக்டாக வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க ட்ரை சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கடாயில் வந்து தட்டு வச்சு மூடி வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நல்லா அதை பரட்டி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தூளுப்பு சேர்த்து அதையும் பரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி, அதாவது உளுந்து, தனியா, சீரகம், வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை எடுத்து கேரட்டில் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா பொரியல் ரெடி. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.